إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله رسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كان كما صلى الله عليه وسلم. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவன் நமக்கு கடமையாக்கிய இந்த ஜும்மாவின் தினத்தினிலே உங்கள் முன்னால் நாம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே மனிதனை படைத்து அவன் வாழ்வதற்கு எல்லா வசதிகளையும் இறைவன் செய்து கொடுத்து அவன் எப்படி வாழ்கின்றான் என்ற ஒரு பார்வை அவன் மீது செலுத்தி அவன் தான் சொன்னபடி வாழ்ந்தால் அவனுக்கு பரிசாக சொர்க்கத்தையும், மாற்றமாக வாழ்ந்தால் அதற்கு பரிசாக நரகத்தையும் தருவதாக அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். யார் இந்த உலகத்திலே பிறந்து விட்டாலோ அவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் மரணத்தை அடைந்தே தீர்வார்கள் என்பது இறைவன் சொல்லி காட்டக்கூடிய ஒரு விதியாக இருக்கின்றது. இந்த உலகத்தில் நாம பார்க்கின்றோம், பிறந்த யாரும் இந்த உலகம் அழிகின்ற வரை உயிரோடு இருக்க முடியாது. என்றைக்காவது ஒரு நாள் மரணத்தை சந்தித்தே தான் ஆக வேண்டும் என்கின்ற அந்த நியதியை மனிதன் அடைந்தே தீருவான். அப்படி அவன் மரணித்து விட்டால் அவனுடைய மரணத்திற்கு பிறகு இரண்டு விதமான பரிசுகள் அவனுக்கு இருக்கின்றது. மரணம் அடைந்து அவன் மண்ணறையிலே அடக்கம் செய்யப்பட்டு விட்டால் அதன் பிறகு இந்த உலகம் அழிகின்ற நாள் வரை அவன் மண்ணறையிலே இறைவன் எதை விதியாக்கி இருக்கின்றானோ அதை அனுபவிப்பான். ஒருவேளை அவன் நன்மை செய்தவனாக இருந்து மரணித்திருந்தால் அவன் புதுமாப்பிள்ளையைப் போல இந்த உலகம் அழிகின்ற காலம் வரை உறங்குவான். மாற்றமாக இறைவன் விதித்த கட்டளைகளுக்கு மாற்றமாக அவன் செயல்பட்டிருந்தால் அதற்கு பரிசாக அவன் அந்த மண்ணறையிலே உலகம் அழிகின்ற நாள் வரை வேதனையை அனுபவிக்க கூடியவனாக இருக்கின்றான். இந்த பரிசு என்பது தற்காலிக பரிசு. மரணம் அடைந்து அவன் மண்ணறையிலே அடக்கம் செய்யப்பட்ட பிறகு இந்த உலகம் அழிகின்ற நாள் வரை அவன் அனுபவிக்க வேண்டிய ஒரு தற்காலிக பரிசு. அதற்கு பின்னால் நிரந்தர பரிசு என்று ஒன்று இருக்கு. எப்ப இந்த உலகம் அழிக்கப்பட்டு எல்லாத்தையும் அல்லாஹ் எழுப்பி கேள்வி கணக்கு கேட்டு கணக்கு தீர்ப்பானே, அந்த கணக்கு தீர்க்கப்பட்ட பிறகு அவனுக்கு எதை வழங்குவானோ அதை அவன் அனுபவிக்கக்கூடியவனாக இருப்பான். ஒருவேளை அவன் அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைப்படி வாழ்ந்தவனாக இருந்தால் அவன் என்ன செய்வான்? இறைவன் அவனுக்கு சொர்க்கத்தை
கடமையாக்கும். மாற்றமாக செயல்பட்டு இருந்தால் அவனுக்கு நரகத்தை அவனுக்கு பரிசாக கொடுப்பான். இது எப்படி? இது நிரந்தர பரிசு. மரணத்திற்கு பிறகு உள்ள அந்த மன்னரை வாழ்க்கை இருக்கிறதே, அது தற்காலிக பரிசு தான். இந்த உலகம் எப்பொழுது அழியும் என்று நமக்கு தெரியாது. அதுவரை அந்த தற்காலிக பரிசை அவன் அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பார்த்து இது பற்றி இந்த மன்னரையில நடக்கின்ற இந்த கொடுமைகளை பற்றி தனியா நம்ம பார்க்கலாம். இந்த மரணத்திற்கு பிறகு சொர்க்கம் நரகம் இருக்க, அந்த இறுதி தீர்ப்புக்கு பிறகு சொர்க்கம் நரகம் இருக்க, அந்த நாளிலே நாம் சொர்க்கத்தை அடைந்து விட்டால் எந்தவித கவலையும் அடைய போறதில்லை. மாற்றமாக நமக்கு பரிசாக நரகம் கிடைத்து விட்டால் அதை நாம் எப்படி தாங்கிக் கொள்ள போகின்றோம்? அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே பல்வேறு இடங்களிலே இந்த நரகத்தை பற்றியும் அந்த நரகத்திலே வழங்கப்பட இருக்கின்ற வேதனைகளை பற்றியும் சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கான். ஏன்? இப்படி இருக்கிறதுனால இந்த உலகத்துல நீ வாழுகின்ற போது சொர்க்கத்துக்கு உரிய மனிதனாக நீ வாழ்ந்துக்க, நரகத்திலிருந்து உன்னை வெகு தூரம் காத்துக்கொள்ளு அப்படின்னு அல்லாஹ் பல்வேறு வசனங்கள்ல திரும்ப திரும்ப சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இது பற்றி குர்ஆன் கடுமையாக எச்சரிக்கையில விடுக்கின்றது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நரகத்தை பற்றி சொல்லுகின்ற போது மிக கடுமையானதும் கொடுமையானதுமாக இருக்கின்றது. அதனால நீங்க என்ன செய்யுங்க, கவனமா நடந்துங்க இந்த உலகத்துல வாழுகின்ற போது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நரகத்தில் ஒருவேளை நரகத்தை அடையக்கூடியவர்களாக நாம் இருந்து விட்டோம் என்று சொன்னால் அந்த நரகம் எப்படிப்பட்டதாக இருக்கும், அதில் இருக்கின்ற தண்டனைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை சும்மா ஒரு 2-3 எக்ஸாம்பிள் மட்டும், 2-3 உதாரணங்கள் மட்டும் நாம இங்க சொல்ல இருக்கின்றோம். இந்த சாதாரணமாக இந்த உலகத்துல ஒரு மனிதன் தப்பு செஞ்சிட்டான்னு சொன்னா அவனுக்கு இந்த அரசாங்கமோ நீதிமன்றமோ எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கும்? ஒரு பெரிய தவற ஒருத்தர் செஞ்சுட்டான், அதிகபட்ச தண்டனை என்னங்க? தூக்கு தண்டனை அப்படிங்கிற ஒரு தண்டனை இருக்கு. அது கூட இன்றைய காலகட்டத்தில் தூக்கு தண்டனை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல்வேறு எதிர்ப்புகள் கிளம்பியதன் காரணமாக அது கொஞ்சம் இப்படி ரிலாக்ஸா விட்டு வச்சிருக்காங்க. அது இல்லாம ஒரு மனுஷன் திருடிட்டான், அவனுக்கு ஒரு தண்டனை இருக்கு. ஒரு கொலை செய்து விட்டான், அவனுக்கு ஒரு தண்டனை இருக்கு. இது எப்படி? இந்த உலகத்துல உள்ள தண்டனையும் இறைவன் வழங்குற தண்டனையும் நேர் எதிராக இருக்கும். இந்த உலகத்தில் என்ன செய்வான்? ஒருத்தன் கொலை செய்து விட்டான்னு வச்சுக்கோங்களேன், 10 வருட கடுங்காவல் தண்டனை அப்படின்ட்டு விதிப்பாங்க. ஆனா இறைவன் அப்படியா? அப்படி இல்லை. ஒரு மனுஷன் கொலை செய்து விட்டான்னு சொன்னா நாளை மறுமையில அவனுக்கு மிகப்பெரிய கடுமையான தண்டனை இருக்குங்கிறது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆனா இந்த உலகத்துல தண்டனை எப்படி? ரொம்ப சிம்பிள், 10 வருட கடுங்காவல் தண்டனை. அந்த கடுங்காவல் தண்டனை எப்படி இருக்கும்? ஒரு ஜெயில் இருக்கும், அதுல ஒரு அறை கொடுத்துருப்பாங்க. அந்த அறையில ஒரு ஆளோ 2 ஆளோ குற்றத்தின்களுக்கு தகுந்த மாதிரி ஆளுங்களை தங்க வச்சிருப்பாங்க. அதுல ஃபேன் காத்து இருக்கும், ஏசி இருக்கும், 3 வேளை நல்ல நிம்மதியா சாப்பாடு இருக்கும், மணி எச்சா சோறு. மாமியார் வீட்டில் கூட முன்ன பின்ன சோறு வரும், வருமானம் முன்ன பின்ன கவனிப்பாங்க. ஆனா அந்த ஜெயில் இருக்கு பாருங்க, அதுல பகல் சாப்பாடு 12 மணினா 12 மணிக்கு கரெக்டா மாப்பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி காலை டிஃபன், இரவு உணவு 3 நல்லா பக்குவமா கிடைக்கும். இதுதான் கடுங்காவல் தண்டனை இந்த உலகத்துல. அதே மாதிரி அவருக்கு உடல்நலம் சரியில்லாம போயிடுச்சுன்னு சொன்னா அங்க உள்ளறையே டாக்டர் வச்சிருப்பாங்க. சிறையிலேயே கடுங்காவல் தண்டனை வழங்குறவர் என்ன செய்வாங்க? டாக்டர் வச்சிருப்பாங்க. அவர் செக் பண்ணி மருந்து மாத்திரை கொடுப்பாரு. அதே மாதிரி அவர் சாதாரணமாக பொழுதுபோக்குறதுக்காக பார்த்தீங்கன்னா சீட்டு விளையாடுறது, கேரம் போர்டு விளையாடுறது, சின்ன சின்ன விளையாட்டுகள் விளையாடுறதுக்காக உள்ளறை எல்லா இடமும் இருக்கும். இதுதான் கடுங்காவல் தண்டனையா? இந்த உலகத்துல நீதி அப்படிதான் இருக்கு, கடுங்காவல் தண்டனைங்கிறது அப்படிதான் இருக்கு. ஆனால் அல்லாஹ்வால் வழங்கப்படக்கூடிய தண்டனை இருக்க, அது இந்த மாதிரிலாம் இருக்காது, மிக கடுமையானதாக இருக்கும். யார் சொல்றா? அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். எப்படி சொல்லி காட்டுகின்றான்? 89வது அத்தியாயம் 25வது வசனத்துல சொல்றான், அன்று இறைவன் வேதனை செய்வது போல் எவராலும் வேதனை செய்ய முடியாது. அல்லாஹ் தாலா அன்றைய தினத்துல அவங்கள இந்த குற்றம் செய்தவர்களை வேதனை செய்யற மாதிரி யாராலையும் வேதனை செய்ய முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தங்க?
இவ்வளவு பெரிய தண்டனை, கடுமையான வேதனையை அனுபவிக்கக்கூடியவராக அவர் இருப்பார். அப்படிப்பட்ட வேதனையை இறைவன் வழங்குவான் என்று தனது திருமறையிலே சொல்லி காட்டுறதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த நரகத்தில் ஒருத்தவங்களை போட்டுட்டாங்க, தண்டனை வழங்குவான, அதுக்கு ஒரு ஆயுதம் வச்சிருப்பான அல்லாஹ். எப்படிப்பட்ட ஆயுதம் அது? நெருப்பு. நெருப்பு என்ற ஆயுதத்தை வைத்து என்ன செய்வாங்க? அவருக்கு தண்டனை வழங்குவான். அது எப்படிப்பட்ட நெருப்பு? அல்லாஹ் தனது திருமறையை சொல்லி காட்டுகின்றான். 104வது அத்தியாயம் 6வது வசனத்துல, நாருல்லாஹில் மூக்கதா, இது அல்லாஹ்வால் மூட்டப்பட்ட நெருப்பு. நாம நெருப்பு மூட்டுவோங்க, மிஞ்சி மிஞ்சி போனா எவ்வளவு பெரிய நெருப்பு நம்மளால மூட்ட முடியும்? அதற்கு என்ன தேவைப்படும்? ஆனால் அந்த நெருப்பு இருக்க, நரகத்தின் நெருப்பு இருக்க, அது இறைவனால் மூட்டப்பட்டது. எதை வைத்து தெரியுமா மூற்றான் அல்லாஹ் தஆலா? 2வது அத்தியாயம் 24வது வசனத்துல சொல்றான், வகூதுஹா அன்னாசு வல் ஹிஜாரா. அது எப்படிப்பட்ட, எதனால் மூட்டப்படுகின்ற நெருப்பு தெரியுமா? இப்ப நம்ம ஒரு அடுப்புல நெருப்பு மூட்டுறோம், மூலப்பொருள் என்னங்க? எரிபொருள் என்ன? விறகு. விறகை வைத்து நாம என்ன செய்வோம்? நெருப்பை மூட்டுவோம். அந்த நெருப்பை மூட்டுறதுக்கு விறகை அடுக்கி அதில் கொஞ்சம் மண்ணெண்ணெய் ஊற்றி தீப்பெட்டியை வச்சு பற்ற வச்சாக்கா எரிஞ்சிடும். ஆனால் இறைவனால் அந்த படைக்கப்பட்ட அந்த நரகம் இருக்கின்றது, அந்த நரகத்திலே நெருப்பை மூட்டுவதற்காக அல்லாஹ் பயன்படுத்துகின்ற ஆயுதம் என்ன தெரியுமா? எரிபொருள் என்ன தெரியுமா? மூலப்பொருள் என்ன தெரியுமா? மனிதன். இந்த உலகத்திலே தவறு செய்த மனிதன் தான் அந்த நரகத்தின் எரிபொருள். அதையும் கற்களையும் கொண்டு மூட்டுவோம். இறைவனால் மூட்டப்பட்ட நெருப்பு எப்படிப்பட்ட நெருப்புங்க? அது இறைவனால் மூட்டப்பட்ட நெருப்பு. அது இந்த உலகத்தில கெட்ட அமல்கள் செய்த மனிதர்கள் இருக்காங்களே, அவர்களும் கற்களும் தான் அதன் எரிபொருள் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி கல் எப்படிங்க எரியும்? நாம இங்க கல்லை கட்டியே அடுப்பை பற்ற வைக்கிறோம், எங்க கல் எரியுது? அதை எப்படி இப்படி எரிக்க முடியும்? அல்லாஹ்வால் முடியும் என்று நாம நம்பணும். அப்படித்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ்வால் மூட்டப்பட்ட நெருப்பு, மனிதர்கள் தவறு செய்த மனிதர்கள் என்ன செய்வான்? தூக்கி போடுவான் நரகத்துல. அதையும் கற்களையும் தூக்கி போடுவாங்க, அது அப்படியே கொழுந்து விட்டு எரியும். பார்க்குறோமா இல்லை? இந்த உலகத்துல நம்ம பார்க்குறோம் கற்கள் எப்படி எரியும். எரிமலையை பார்க்குறோமா இல்லையா? எரிமலை அப்படி சீற்றம் அடைந்து வெடித்து வருகின்ற போது கல் அப்படியே தூள் தூளாகி நெருப்பு புலம்பாக உருகி ஓடி வருவதை நம்ம பார்க்குறோமா இல்லையா? இந்த உலகத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ அல்லாஹ்வால் படைக்கப்படுகின்ற அந்த நரகம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற அந்த கல் எரியாதா? நினைச்சு பாருங்க. சாதாரணமாக விறகு, ஒரு சின்ன விறகு அல்ல பேப்பரு, தீக்குச்சி, ஒரு தீக்குச்சியை கொளுத்துறோங்க, தவறி நம்ம கையில் பட்டுருது, அந்த சூட்டை நம்மளால தாங்க முடியுதா? ஒரு பேப்பரை நம்ம கொளுத்துறோம், நம்ம மேலே ஒரு துளி நெருப்பு இப்படி தெரிச்சிருது, தாங்குறோமா? எப்படி உதறி கை காலை உதறி உடனே தண்ணியை ஊற்றி அணைச்சிடுறோமா இல்லையா? தாங்க முடியுதா நம்மளால? அப்போ அல்லாஹ்வால் மூட்டப்பட்ட நெருப்பு அது எப்படி இருக்கும்? ஒரு கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு அகோர வெறி கொண்டதாக இருக்கும். அது அதன் அனலை, அதன் வேகத்தை, அதன் ஜுவாலையை நம்மால் தாங்கவே முடியாது. அதில் உள்ள நுழைந்து விட்டோம், உள்ள விழுந்து விட்டோம் என்றால் சொன்னால் சுவாசிக்க கூட முடியாது. அப்படிப்பட்ட நெருப்பிலே நம்மை தூக்கி போடு என்று அல்லாஹ் சொல்றானே. 11வது அத்தியாயம் 106வது வசனத்துல சொல்றான். அப்படி அவர்களை நெருப்பிலே தூக்கி போடுகின்ற போது அவர்கள் கதறுவார்கள், கத்துவார்கள், புலம்புவார்கள். சாதாரணமா பார்க்குறோமே, இப்போ ஒரு அடுப்பு எரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், லேசா அனல் அடிக்கும் போது, இந்த காத்துல அனல் அடிக்கும் போது நம்ம அங்கிருந்து மூச்சு விட முடியாது. முகத்தை திருப்பிக்கிறோமா, அந்த நவுந்துக்கிறோமா? அப்ப நரகத்தை உள்ளதே தூக்கி போட்டா எங்க போய் நம்ம நவுறது? எந்த மூஞ்சியை எங்க கொண்டு போய் திருப்பிக்கிறது? நாலா பக்கமும் அனல் வீசுமே. அப்ப மனுஷனுக்கு அங்க பேசக்கூட முடியாது, யாருக்கிட்டையும் சொல்லக்கூட முடியாது. அந்த அளவிற்கு அவன் அந்த வேகத்தையும் அனலையும் அவன் அனுபவிப்பான். அப்போ அங்க கதறுகின்றான மனிதன், அந்த கதறல் எப்படி இருக்குமா? கழுதையின் ஓசையை போல். கழுதை கத்துச்சுன்னா, கழுதை கிணக்குது இல்லையா? கழுதை கிணத்து கத்துச்சுன்னா எப்படி நமக்கு சவுண்டு கேட்குது? அதே போன்றுதான் இருக்கும், வேற ஒண்ணுமே விளங்காது.
என்று இறைவன் தனது திருமறையிலே 11வது அத்தியாயம் 106வது வசனத்துல சொல்றான். கெட்டவர்கள் நரகில் இருப்பார்கள், அங்கே அவர்களுக்கு கழுதையின் கத்தலும் அலறலும் இருக்கும் என்று இறைவன் தனது திருமறையிலே சொல்லிட்டு சொல்றான். அடுத்தது, இந்த மாதிரி நரகத்துல தூக்கி போடுகின்ற போது அவர்கள் அந்த மலக்குமார்கள்ட்ட கெஞ்சுவார்கள். அப்போ அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்களாம், அது கோபத்தால் வெடித்துவிட முனையும். அதில் ஒவ்வொரு கூட்டத்தினர் தள்ளப்படும் போது அவர்களிடம் எச்சரிப்பவர் உங்களிடம் வரவில்லையா என அதன் காவலர்கள் கேட்பார்கள். நரகத்தோட காவலர்கள் இருப்பாங்களே மலக்குமார்கள், அவங்க கேட்பாங்களாம், எப்படி நரகத்துல போடுவானா? கூட்டம் கூட்டமாக ஒரு கூட்டத்தை இப்படி கூட்டத்தோட தள்ளி விடுவாங்க. கூட்டத்தோட தள்ளி விட்டு கேட்பாங்களாம் அந்த மலக்குமார்கள், இந்த உலகத்துல இப்படி கூட்டமா நரகத்துக்கு வர்றீங்களே, இந்த உலகத்துல நீங்க வாழ்ந்த போது உங்களை எச்சரிப்பதற்கு யாரும் வரவில்லையா, எந்த தூதரும் வரவில்லையா அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டே அவங்களை கூட்டமாக நரகிலே தள்ளி விடுவார்கள் என்று இறைவன் தனது திருமறையில 67வது அத்தியாயம் 8வது வசனத்துல சொல்லி காட்டுறது நம்ம பார்க்கணும். அப்போ மனிதர்கள் ஒரு ஆள் 2 ஆளா ஒவ்வொரு ஆளா விசாரிச்சு நீ போ போனா கூட்டமாக. அப்போ இந்த உலகத்திலே தவறு செய்யக்கூடிய மனிதர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க? எத்தனை பேர் இருப்பாங்க? 110 பேர் இருப்பாங்களா? 120 பேர் இருப்பாங்களா? 100 பேர்ல 99 பேர் தவறு செய்த மனிதர்களாக இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இந்த வசனத்தை வச்சு. அப்ப கூட்டமாக தள்ளி விடுகின்ற போது அந்த மலக்குமார்கள் கேட்பார்களாம், உங்களை எச்சரிப்பவர்கள் இந்த உலகத்தில் நீங்க வாழ்ந்த போது யாரும் வரலையா? தூதர்கள் வரவில்லையா? நல்ல செய்திகள் கெட்ட செய்திகள் எதென்று உங்களுக்கு சொல்லவில்லையா என்று கேட்டுக்கொண்டே அவர்களை தள்ளி விடுவார்கள் என்று அல்லாஹு தாலா தனது திருமறையிலே சொல்லி காட்டணும் பார்ப்போம். அதே மாதிரி இந்த நரகத்தில தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்ட பிறகு அதோட முடிஞ்சு போச்சா? அது அல்லாமல் அவர்களுக்கு ஆடைகள் வழங்கப்படும். நரகத்துல தான் பத்திக்கிட்டு எல்லாம் எரிய போகுது, நம்மளை தள்ளி விட்டாதான் நம்ம தோல் முதற்கொண்டு கறி எல்லாம் கறி சுருங்கிட்டு போகுது. என்னத்துக்கு ஆடை? அந்த வேதனை பத்தாது அவர்களுக்கு என்று நெருப்பால் ஆன ஆடையை அவர்களுக்கு அனுபவிப்பான். அல்லாஹ் தனது திருமறையில சொல்லி காட்டுகின்றான், ஏக இறைவனை மறுப்போருக்காக நெருப்பால் ஆன ஆடையை நாம் தயாரிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் நெருப்பால் ஆன ஆடையை தயாரித்து வச்சிருக்கோம். அந்த ஆடை அவர்களுக்கு அணிவிக்கப்படும். நரக நெருப்பு ஒரு பக்கம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், நெருப்பால் ஆன ஆடைகள் அவருக்கு வழங்கப்படும். இதெல்லாம் பத்தாம கொதிக்கின்ற நீரை அவர் தலையிலே ஊற்றப்படும் என்று அல்லாஹ் தாலா தனது திருமறையில 22வது அத்தியாயம் 19வது வசனத்துல சொல்லி காட்டுகின்றான். ஏக இறைவனை மறுப்போருக்காக. அப்ப இங்க பெரிய தவறு எதுங்க? நரகத்துல ஒருத்தவனுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படுகின்றன்னு சொன்னா, இந்த உலகத்துல அவன் செய்த டாப் லிஸ்ட் எது? தவறுல இணை வைப்பு தான். ஏக இறைவனை அல்லாஹ்வை யார் மறுத்தார்களோ அவர்களுக்கு தான் முதல்ல ஃபர்ஸ்ட் பரிசு, சிறப்பு பரிசு அவர்களுக்கு தான் வழங்கப்படும். நரகத்திலே அவர்களை தள்ளிவிடப்படும். அதற்கு பிறகு நெருப்பால் ஆன ஆடைகளை அவர்களுக்கு அணிவிக்கப்படும். அணிக்கிறது போல மட்டுமல்லாமல் கொதிக்கின்ற நீரை அவர்களுடைய தலையிலே ஊற்றப்படும். எப்படிங்க இந்த பரிசு வழங்கப்பட இருக்கின்ற பரிசு இருக்க, அதன் தன்மைகள் கூடிக்கொண்டே போறத பார்க்கிறோம். அப்படின்னா எந்த அளவுக்கு நரகத்தின் வேதனை இருக்கும்? நாம் இந்த உலகத்துல வாழுகின்ற போது இந்த செய்தியெல்லாம் நாம கேட்கிறோம். கேட்கும் போதே சொல்லும் போதே நமக்கு என்ன செய்யுதுங்க? அப்படியே ரோமங்கள்லாம் அப்படியே சிலிர்க்குதா இல்லையா? நம்முடைய நிலை எப்படி இருக்குமோ? நாளை நமக்கு சொர்க்கம் கிடைக்கின்றதோ நரகம் கிடைக்கின்றதோ, ஒருவேளை நரகம் கிடைத்து விட்டால் நம்முடைய நிலை எப்படி இருக்குமோங்கிறத நம்முடைய இந்த ரோமங்கள்லாம் அப்படியே சிலிர்க்குத. நாம இந்த உலகத்துல வாழ்கின்ற போது எப்படி வாழ்கின்றோம், எந்த அடிப்படையில வாழ்கின்றோம்ங்கிறத நாம் என்ன செய்யணும்? பார்க்கணும். நம்மள ரிவிஷன் பண்ணி பார்க்கணும் நம்முடைய வாழ்க்கைய. ஆனால் இந்த அச்சம் இருக்கும். இந்த செய்தியை கேட்கின்ற போது ரோமங்கள்லாம் அப்படியே சிலிர்க்கும், மனசுக்கெல்லாம் அப்படியே ஒரே வழியா இருக்கும். நரகம் இப்படிப்பட்டதாண்டு
இது எவ்வளவு நேரம் நம்முடைய மனசுல இருக்கும்? ஒருவேளை இன்னைக்கு சாயங்காலம் அசர் தொழுகின்ற வரை, அல்லது மஹரிப் தொழுகின்ற வரை, அல்லது இஷா தொழுகின்ற வரை, ஒருவேளை படுத்து உறங்கிட்டு காலையில் எந்திரிச்சோன்னு சொன்னா அப்படியே ரீஃப்ரெஷ் செய்யப்பட்ட மொபைல் மாதிரி அவன் புதுசா இருப்பான். நான் எந்த தவறுமே செய்யல அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வான்? இந்த செய்திகள் எல்லாத்தையும் மறந்துட்டு அவன் சாதாரணமாக தவறு செய்யக்கூடிய மனிதனாக இந்த உலகத்துல வாழ்வதை பார்க்கிறோமா இல்லையா? அப்ப இந்த மறுமை சிந்தனை, இந்த நரகத்தினுடைய சிந்தனை எந்த நேரமும் நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருந்துச்சுன்னு சொன்னா நம்முடைய வாழ்வு என்ன செய்யப்படும்? இந்த உலகத்திலே செம்மையாக்கப்படும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல இப்படி அவனுக்கு நரகத்திலே தள்ளிவிடப்படும், அவனுக்கு நெருப்பாலான ஆடைகள் வழங்கப்படும், அவனுடைய தலையிலே கொதிக்கின்ற நீரை ஊற்றப்படும். இவ்வளவு பெரிய தண்டனை வழங்கப்படுகின்ற போது மனுஷன் என்ன செய்வாங்க? அங்கேயும் இங்கேயும் ஓடுவானா? ஓடி ஒளியறதுக்கு பார்ப்பான். நரகத்துல ஓடி ஒளியறதுக்கு என்ன இருக்கு? அங்க என்ன மரமட்டைகள் இருக்கா? வீடு இருக்கா? இது தங்கறதுக்கு லாட்ஜ் இருக்கா? எதுவும் இருக்கா? அது ஒரு சாதாரண ஒரு இடம், திறந்த வெளி மாதிரி இருக்கும். அது போய் எங்கேயுமே ஒளிய முடியாது. ஆனாலும் கூட அப்போது அவர்களின் கழுத்துகளில் விலங்குகளும் சங்கிலிகளும் இருக்கும். தப்பிச்சு எங்கேயுமே ஓட முடியாது. ஓடுன்னு நினைச்சா கூட ஓட முடியாது. என்ன காரணம்? என்ன? அவருடைய கழுத்துல சங்கிலி போட்டு பிணைக்கப்பட்டு இருக்கும். அதன் பிறகு அவர்கள் மீது கொதிக்கும் நீரில் வீசப்படுவார்கள், பின்னர் நெருப்பில் எரிக்கப்படுவார்கள். எப்படிலாம் சொல்றான் பாருங்க. ஒவ்வொரு வசனத்திலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்றான். முந்தைய வசனத்துல அப்படி சொன்னானா, அடுத்த வசனம் 40வது அத்தியாயம் 70 மற்றும் 71வது வசனத்துல சொல்றான். நரகில் போடப்பட்ட மனிதர்கள் சங்கிலியால் பிழைக்கப்பட்டிருப்பார்கள். அவருடைய கழுத்தில சங்கிலி போட்டு கட்டி இருக்கும். அதன் பிறகு அவர்கள் கொதிக்கும் நீரில் வீசப்படுவார்கள். அதன் பிறகு அவர்கள் நெருப்பில் எரிக்கப்படுவார்கள் என்று இறைவன் சொல்லுகின்றானே. அப்ப என்ன, இந்த சாதாரணமா அப்படி தண்டனை கொடுத்துட்டு போதும், 5 நிமிஷம் அனுபவிச்சிட்டியா போதும் அப்படின்னு இறைவன் விட்டுருவானா? மேல மேல தண்டனை மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் என்று இறைவன் தனது திருமறையிலே சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். 56வது அத்தியாயம் 44, 45, 46வது வசனத்துல இறைவன் சொல்லுகின்றான். அந்த நரகத்திலே அனல் காற்றிலும் கொதி நீரிலும் கரும் புகையின் நிழலிலும் அவர்கள் இருப்பார்கள். அது குளிர்ச்சியாகவோ சுகமாகவோ இருக்காது. இதற்கு முன்னர் அவர்கள் சுகவாசிகளாக இருந்து கொண்டிருந்தனர். அவர்கள் பெரும் பாவத்தின் மீது நிலைத்திருந்தனர். சொல்றான், இந்த உலகத்துல வாழ்ந்த போது அவர்கள் சுகவாசிகளாக இருந்தார்கள். தான் செய்வது பாவமா குற்றமா தீமையா என்பதை அவர்கள் தெரியாமலே இருந்தார்கள். தெரிந்தும் தெரியாமலே இருந்தார்கள். சில மனுஷனுக்கு தெரியும் நாம செய்யறது பாவமா நன்மையாங்கிறது தெரியாமே இருக்கும். ஆனா அந்த குற்றம் செய்தவர்கள் இருக்காங்களா, இதற்கு குற்றம்னு தெரிஞ்சே என்ன செய்வாங்க? அவர்கள் செய்வார்கள். பெரும் பாவத்தின் மீது அவர்கள் நிலைத்திருந்தனர் என்று இறைவன் சொல்லிட்டு, அங்கே அனல் காற்று வீசும் கொதி நீரிலும் கரும் புகையும் நிழலில் இருப்பார்கள். எங்க பார்த்தாலும் புகையா இருக்கும். அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த அனல் தாங்க முடியாம எங்கேயாச்சும் ஒரு ஓரத்துல போய் நாம ஒதுங்கிக்குவோம் அப்படின்னு மனுஷன் இந்த உலகத்துல நினைப்பான. ஒரு இடத்துல நெருப்பு பத்திக்கிச்சு, அனல் காற்று அடிக்குது, அல்ல வெயிலே வேகமா அடிக்குது. என்ன செய்வோம் மனுஷன்? ஒரு நிழல் எங்கேயாவது கிடைக்காதா? ஒரு மரம் எங்கேயாவது இருக்காதா? ஒரு வீட்டு திண்ணையில கொஞ்ச நேரம் ஒதுங்கி நிற்போம்னு நினைப்பான்ல. அதே மாதிரி நரகத்தில் போட்ட பிறகு அந்த நெருப்பின் ஜுவாலை அனல் தாங்க முடியாம அவன் என்ன செய்வானா? அப்படியே ஒரு ஓரமா வருவான். இப்போ அல்லாஹ் தஆலா மலக்குமாருக்கு கட்டளை இடுவான், மலக்கே என்ன செய்யறீங்க? அந்த மனுஷன் ஓரமா ஒதுங்கி நிற்கிறான் பாருங்க, ரெஸ்ட் எடுக்கலாம் பாருங்க, தூக்கி நடுப்புற போடுங்கன்னு சொல்லுவான். மலக்குமார்கள் அப்படியே பிடிச்சி தூக்கி நடுப்புற போடுவான் என்று இறைவன் தனது திருமறையில சொல்லி காட்டுகின்றானே. அப்ப அங்க போய் நமக்கு ஏதாவது ரெக்கமெண்டேஷன் கிடைக்குமா? அல்லாஹ்விட்ட போய் அங்க முறையிட முடியுமா? நெருப்பிலே போடப்பட்ட பிறகு ஜுவாலை ஒரு ஒரு வெயில் நேரத்துல பைக்கில் ஒரு 5 கிலோமீட்டர் போனோம், 10 கிலோமீட்டர் போனோம் வச்சுங்களேன், எவ்வளவு தான் தகிக்குது நமக்கு. உடனே ஒரு இடத்துல நின்று தண்ணியை குடிக்கிறோம், ஜூஸை வாங்கி குடிக்கிறோம், ஏதாவது சாப்பிட்றோமா?
அந்த நரகத்தில் அவ்வளவு பெரிய நெருப்புக்கு மத்தியிலே நாம் இருக்கின்ற போது நமக்கு என்ன செய்யுங்க? தண்ணீர் தாகம் எடுக்கும், தண்ணின்னு கதறுவான் மனுஷன். அப்போ அல்லாஹ் தாலா அவனுக்கு நீர் புகட்டுவான். எப்படிப்பட்ட நீர் தெரியுமா? அது மனிதன் இந்த உலகத்தில் பார்க்குறோம்ல, சீல சலம். ஒரு காயம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா, தண்ணீரை நனைஞ்சிருச்சு சொன்னா சீல சலம் வைக்கிது பாருங்க. அந்த சீல சலத்தை அவனுக்கு அந்த தாகத்துக்காக இறைவன் போட்டுவான். தனது திருமறையிலே 14வது அத்தியாயம் 16வது வசனத்துல சொல்றான், அவனுக்கு முன்னால் நரகம்தான் இருக்கின்றது, அவனுக்கு சீல் நீர் புகட்டப்படும் என்று சொல்லுகிறார். சாப்பிட முடியுமா? இந்த உலகத்துல நமக்கு ஒரு காயம் ஏற்பட்டு அதிலே சீசலம் வச்சுட்டா கூட அந்த துர்வாடையை நாற்றத்தை நம்மளால தாங்க முடியலங்க. உடனே சுத்தம் பண்ணி மெடிசன்லாம் போட்டு சரி பண்றோமா? அப்ப அதையே தாகத்துக்கு கொடுத்தா, தாகத்துக்கு கொடுக்கப்படுற தண்ணீருக்கு பதிலாக அந்த சீலசலத்தை கொடுத்தா எப்படிங்க மனுஷன் குடிப்பான்? அவன் குடிப்பான், அது உள்ளேயும் போகாது வெளியும் வராது, அப்படியே நிற்கும் தொண்டையிலேயே என்று இறைவன் சொல்லி காட்டுறதை பார்க்கிறோம். அதே மாதிரி பசி எடுக்கும் அவனுக்கு. பசி எடுக்கின்ற போது பசின்னு கத்துவான். உணவு வழங்கப்படும் அவனுக்கு. என்ன உணவு தெரியுமா? ஜக்கூம் என்கின்ற ஒரு மரத்தின் அந்த இலை அவனுக்கு வழங்கப்படும். ஜக்கூம் என்கின்ற அந்த மரம் இருக்க, அது நரகத்தில் விளைகின்ற மரம். நரகத்தில் எங்க விளையுது? நரகத்தின் அடிபாகத்தில் இருந்து விளைந்து முளைச்சி வர்ற ஒரு செடிங்க அது ஜக்கூம் என்கிறது. அந்த செடியை உணவாக இறைவன் வழங்குவான். அது ஒரு விஷச்செடி. அந்த செடியை பத்தி அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற போது, அந்த செடி நரகத்தின் அடியிலிருந்து முளைச்சி வரும். நரகத்தின் அடின்னா ஒரு 10 அடி 20 அடி தூரம் இருக்குமா? நம்ம வாசல் வச்சிருக்கிற மரம் அந்த மாதிரி இருக்குமா? நரகம் என்பது இவ்வளவு ஆழமானது. எவ்வளவு ஆழமானது! ஒரு கல்லை தூக்கி அந்த நரகத்திலே போட்டால் அந்த கல் அந்த நரகத்தின் அடிபாகத்திற்கு போறதுக்கு 70 வருஷம் ஆகுமா? ஒரு மனுஷனுடைய ஆயுட்காலம், ஒரு மனுஷன் இந்த உலகத்துல பிறந்து வளர்ந்து அனுபவித்து இறந்து போகின்ற வருஷம் இருக்க, ஒரு சராசரியா ஒரு 70 வயசுன்னு வச்சுக்கோங்க. அந்த வருட காலங்கள் இந்த கல்லு பயணம் செஞ்சு அந்த அதன் அடியில போகும்னு சொன்னா இந்த நரகத்தின் ஆழம் எவ்வளவு தூரமானதா இருக்கும். அப்படிப்பட்ட அந்த அடியிலிருந்து முளைத்து வருகின்ற அந்த ஜக்கூம் என்கின்ற செடி, அதை பிச்சு உணவாக வழங்குவான். அது எப்படிப்பட்ட செடிங்க? விஷச்செடி. அந்த விஷச்செடியை அவன் தின்பான். தின்று விட்டால் உள்ளே போனா பசி அடங்காது. அது ஒரு கெமிக்கல் செடி மாதிரி, நெருப்பு போன்ற ஒரு செடி. உள்ள தின்றவுடனே உள்ள போய் அப்படியே நெருப்பாகவும் கெமிக்கலாகவும் மாறி அவனுக்கு குடலையே அப்படி சாப்பிட்டுருங்க அது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அவ்வளவு கடுமையான அந்த மோசமான ஒரு செடியை இறைவன் உணவாக இந்த நரகத்திலே வழங்குவான்னு சொன்னா நாம சிந்திச்சு பார்க்கணும். இது நாம சொன்னது ஒரு 1-2 உதாரணம் தான். இந்த நரகத்தை பற்றியும் நரகத்தில் வழங்கப்பட இருக்கின்ற வேதனைகளை பற்றியும் ஏராளமான செய்திகள் இருக்கு. நாம் நம்முடைய வாழ்வை, மறுமை வாழ்வை சிறந்ததாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் நரகத்தின் சிந்தனை நம்மிடத்துல என்றைக்கும் எப்பொழுதும் இருந்துகிட்டே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நம்முடைய பாவ செயல்கள் குறையும் என்பதை மனதில் வைத்து அல்லாஹ் நமக்கு கொடுக்கின்ற எச்சரிக்கையை மனதில் வைத்து வாழக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நரகத்தில் வழங்கப்பட இருக்கின்ற வேதனைகளை பற்றியும் அதனுடைய துயரங்களை பற்றியும் நாம் ஒரு சில செய்திகளை நாம் தெரிந்து கொண்டோம். இந்த நரகத்தில மனிதன் போடப்பட்ட பிறகு அவன் இந்த அனுபவிக்கின்ற இந்த வேதனையை தாங்க முடியாமல் அந்த மனிதன் மலக்குமார்கள்ட்ட கேட்பானா, எங்களுக்கு ஒரே ஒரு நாள் ரெஸ்ட் கொடுக்க கூடாதா அப்படின்ட்டு கேட்பாங்களாம். அப்போ மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம், முந்தைய சொன்ன செய்தி தான். நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது உங்களுக்கு அறிவுரை சொல்வதற்காக தூதர்களோ நல்லவர்களோ நல்ல செய்தி உங்களிடத்திலே சொல்லப்படவில்லையா?
ஏன் அதை நீங்கள் செவி சாய்க்காமல் இருந்தீர்கள்? அப்படி செவி சாய்த்து தூதர்கள் சொன்ன சொல்லையும் அல்லாஹ்வுடைய கட்டளையும் நீங்கள் நிறைவேற்றி இருந்தால் இங்கு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரெஸ்ட்லாம் கொடுக்க முடியாது, நீங்க இந்த நரக வேதனையை தொடர்ந்து அனுபவிங்க என்று அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆகவே அங்குள்ள சகோதரர்களே, நம்முடைய மரணத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த நரகத்தினுடைய வேதனையும் என்றென்றும் நாம் நினைவில் வைத்துக்கொண்டு அதிலிருந்து நம்மை காத்து கொண்டு நாளை மறுமையிலே உயர்ந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய அந்த பாக்கியத்தை நாம் எல்லாம் பெற வேண்டும். அதற்கு உகந்த அமல்களை இந்த உலகத்திலே நாம் அதிகம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாளை மறுமையிலே உங்களுக்கும் எனக்கும் உயர்ந்த சொர்க்கத்தை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.